2025ஆம் ஆண்டில் நீங்கள் வியந்து போகும் அளவிற்கு விலையேற்றம் கண்ட பொருள் எது என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒரு கிலோ கத்திரிக்காய் வந்து 100 ரூபான்னு விற்கிது. கால் கிலோ இல்லாமல் ஒரு குடும்பத்தில் குழம்பு வைக்க முடியாது. 25 ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் என்ன குழம்பு வைக்க முடியும்? கால் கிலோ 25 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கி ஒரு 5 பேர் இருக்கிற குடும்பத்தில் பத்தாது. அதனால் 100 கத்திரிக்காய் வாங்குற மாதிரி இருக்குது. 100 கத்திரிக்காய் வாங்கி எந்த பிள்ளை கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்? இல்லை கறி கவிச்சி வாங்க முடியுமா? கறி விற்கிது 1200 ரூபாய்க்கு. கறின்றதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. அந்த மாதிரி நிலைமையாக போயிட்டுருக்குது இப்போ சூழ்நிலை. 1200 ரூபாங்க சார் கறி. கோழிக்கறி முந்தி 60 ரூபா தான் மெயினான ஒரு ரேட்டை இருந்துச்சு முந்தி. இப்போ வந்து 180 ரூபா. இப்படி இருக்கையில் என்ன செய்கிறது? வருமானம் கம்மி. வருமானம் இருக்கிறவங்க வாங்கி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்லாம். வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? அந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு வேலைக்கு போய் மிச்சம் வச்சாங்க. அந்த காலத்தில் நாங்கள் 600 ரூபாய்க்கு வேலை சம்பாரிச்சு 10 ரூபா மிச்சம்ல பிள்ளைகளை படிக்க கூட நம்ம சிரமப்படுறோம். ஒரு கிலோ அரிசி வாங்கினா நல்ல அரிசி வாங்கிங்கன்னா 100 ரூபா வேணும். அது கம்மியாக வாங்கினா 65 ரூபாய்க்கு வாங்கினா சட்டியோட குழஞ்சி வருது. அவ்வளோ நாடு முன்னேறி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 10 ரூபாய்க்கு பசு கூட்டு கொள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பசு வேலை வந்து 10 ரூபா. அந்த 10 ரூபாவில் நான் கொடுத்து வந்தனே கூட எங்களுக்கு டிரைவர் கடை நின்று ஏற்றுனாங்க. இன்றைக்கி அதை கூட ஓடி வந்து ஏறுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கஷ்ட சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது. எங்களுக்கு வரக்கூடாது. பெண்களுக்கு அந்த கஷ்டம் எங்களால வரக்கூடாது. அவர் கொடுக்குற 1000 ரூபாய் எங்களுக்கு பெருசு இல்லை. ஏன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. வாங்காமல் இல்லை, வாங்குகிறோம். அதுக்கு தக்கன விலைவாசி கூடி போச்சு. ஒரு சிலிண்டர் தான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்க முடியுது. கட்டுமானத்துறையில் முன்ன இருந்ததை விட இப்போ வந்து கட்டுமானத்துறைக்கான செலவினங்கள் வந்து அதிகமாக இருக்குது. மூலப்பொருட்களோட விலை வந்து அதிகமாக இருக்குது. நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாடிக்கையாளர்கிட்ட பேசின சதுரடி கணக்கை வச்சு இன்றைக்கி அந்த வேலையை முடித்து கொடுக்கறதுக்கான பணிச்சுமை அதிகமாக இருக்குது. கஸ்டமர்ட்டையும் அதை வந்து நாங்கள் எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இழப்பீடை வந்து நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலை அமையுதுங்க. இயற்கையில் நாட்டில் மழை வந்தால் இந்த காலத்தில் எந்த மழையே இல்லாமல் ஒரு குளம் கூட நிறையாமல் இருக்குது. அப்புறம் விலைவாசி கூட முன்ன ஒன்று எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டு குறைச்சினோம்னாக்க நம்ம என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். மாதம் 1000 ரூபா தர்றாங்க. பசங்களுக்கு படிப்பு செலவு, இந்த லேப்டாப் தரேன்றாங்க. யாருன்னா இது ஏகப்பட்ட வாசி செலவு பண்ணுறாங்கனாக்க நாட்டில் விலைவாசி கூடுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? விலைவாசி கூடுதுன்னா மழை மாதிரி பெய்யலை. அது என்ன பண்ண முடியும்? அதுக்கு போய் எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட்டாக குறைச்சல் ஒன்றும் பொருள் யார் வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆட்சி இதை விடுங்க. இதை அடுத்துக்கு வேற ஆட்சி வந்தால் மட்டும் சரியாயிருமா? அது எல்லாமே ரேட்டு கூட தாங்க இருக்குது. அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே ரேட்டு கூட தான் இருக்குது. எதுவுமே கம்மியாக இல்லை. எல்லாம் அரிசி விலை 100 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா. நல்ல அரிசி 100 ரூபா. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது 80 ரூபா, 70 ரூபா அரிசி. மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.